பிஜேபி என்ன நினச்சிருக்காங்க, இவரு கூட தான் வந்திருக்காரு போல இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இவர் என்ன நினச்சிருக்காரு, இவருக்கு தான் பிஜேபியில் எல்லாருமே தெரியும்ட்டு. ரெண்டுமே இல்லை அபினேஷ், புரியுதா உங்களுக்கு? இவர்கிட்ட என்ன உருட்டுறது, அமித் ஜெயினை கேட்காம காலையில் டீ கூட குடிக்க மாட்டார் சார், இவர்கிட்ட உருட்டுறது. அவங்ககிட்ட சொல்கிறதே இல்லை, இவர் கூட வர்றாரு. ஓகே, பிஜேபி இதை விரும்பவில்லை, அதையும் சொல்லிடுறேன்னா. அவங்களுக்கு எதுவும் தெரியாது, வெளியில் எவனோ நிற்கிறான் வந்தான் போயிட்டான் அப்படின்னு நினச்சிருக்காங்க. நம்ம இந்த கர்ச்சிஃபு இந்த விவகாரம்லாம் திமுக பார்க்குற வேலைன்னு தெரிஞ்ச உடனே பிஜேபி அப்போ தான் செக் பண்ணுது. யாருன்னு இந்த இவர் அபினேஷ் வந்தாருன்னு தெரிஞ்சுன்னா அவர்களும் இதை விரும்பவில்லை. ஏன் அவர் என்டர்டெயின் பண்ணுறாருன்னு யோசிக்கிறேன். இந்த எல்லா விஷயங்களையும் எளிதாக செய்து முடிப்பதாக இருந்தால் உனக்கு ஒரு அரகன்ஸ் வரும். நம்மளால் முடியாததே இல்லைன்னு சொன்னால அந்த அரகன்ஸ் வந்துருச்சு. கிரவுன் பிளாஸா ஹோட்டல் ஒன்று 5 நட்சத்திர விடுதி இருந்தது, அது இடிக்கப்பட்டு அது பாஷமுக்கு போயிருக்குதுன்னு சொன்னேன். 70 வீடுகள் கட்டுவதாகத்தான் இப்போ இருக்கிற எஃப்எஸ்ஐயில் 70 வீடுகள் கட்ட முடியும். எஃப்எஸ்ஐ இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா ஒரு 120 வீடு கட்ட முடியும். 120 வீடு கணக்கு வச்சு எல்லாத்தையும் அட்வான்ஸ் வாங்கிட்டாருன்னு